ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு வேர்த்தான கான்டென்ட்டை கற்றுக்க போகிற நண்பர்களே. இது முக்கியமான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தமிழில் நிறைய நேரங்களில் ஒரு ஆக்ஷனை செய்கிறது ரொம்ப பயனுள்ளது, எந்த விதத்தில் வீண் போகாது, செய்ய தகுந்தது, செம்ம வறுத்துடாடே, அந்த இடத்துக்கெல்லாம் போகிறது செம்ம வறுத்து, ஒரு பைசா கூட வேஸ்ட் ஆன மாதிரி நீ ஃபீல் பண்ண மாட்டே, அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறத இந்த வார்த்தையை வச்சு நம்ம சொல்லுவோம், வேர்த் அப்படின்ட்டு. வேர்த் இதை இங்கிலீஷில் சொல்லும்போது நண்பர்களே, நமக்கு தெரிஞ்ச அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு ஃப்ரேம் பண்ணோம்னா வேறு மீனிங் வரும். ஆனால் இதற்குன்னு அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிடலாம்னா இதை சொல்லிடலாம். இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் தான் இருக்குது. எப்படின்னா, இங்கே பாருங்களேன், நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், ஏன்னா இது ஆக்ஷன் பண்ணுறதை பற்றி தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் அந்த ஆக்ஷனை பண்ணுறது வர்த்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இட் இஸ் worth, இட் இஸ் worth, இட் இஸ் worth அப்படின்னு சொல்லலாம். இது ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ். இதற்கு அடுத்து எந்த ஆக்ஷனை செய்கிறது ரொம்ப வேர்த்து. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு படத்தை வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க, இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தை பார்க்குறது செம்ம வறுத்துங்க, நீங்கள் உங்களோட நிமிஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த படத்தை நாம் பார்க்கறதுக்கு ஒரு வேர்ப் வச்சுருக்கோம். படம் பார்க்கறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே பாருங்கள், வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பர்டிகுலர் வேர்பை நாம் ஜெரண்ட் ஃபார்மில் கொண்டு வந்துக்கணும். அது என்ன ஜெரண்ட் ஃபார்ம்? ஐஎன்ஜி ஃபார்ம் தான். ஐஎன்ஜி ஃபார்மை தான் நம்ம ஜெரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், இட் இஸ் வர்த் வாட்சிங், இட் இஸ் வர்த் வாட்சிங், இட் இஸ் வர்த் வாட்சிங். இப்போது இதை சேர்த்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாருங்க, இட்ஸ் வர்த் வாட்சிங். இட் இஸ்ன்னு சொல்லாமல் அது அப்படியே கொஞ்சம் ஸ்டைலாக இட்ஸ் வர்த் வாட்சிங், இட்ஸ் வர்த் வாட்சிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி சொல்வதன் மூலமாக ஒரு ஆக்ஷனை பண்ணுறது உண்மையாலுமே பயனுள்ளது, எந்த விதத்தில் வீண் போகாது அப்படிங்கிறத ஸ்டைலாக சூப்பராக சொல்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். புரியுது நண்பர்களே? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், நிறைய இடங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இட் இஸ் வர்த் வாட்சிங் நம்ம சொல்கிறாங்களா, ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இட் அப்படிங்கிறது அது பார்க்குறதுக்கு செம்ம வர்த்துடான்னு சொல்கிறோம். சில நேரங்களில் அது அப்படின்னு சொல்லாமல் எது அப்படிங்கிறதையே நம்ம மென்ஷன் பண்ணலாம், தப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மூவி காந்தாரா மூவின்னு சொல்லலாம். ஏன்னா காந்தாரா மூவி பார்க்குறதுக்கு செம்ம வர்த்துடா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, இட் இஸ் வர்த் வாட்சிங்னு சொல்லாமல் இங்கே பாருங்க, காந்தாரா இஸ் வர்த் வாட்சிங் இப்படி கூட சொல்லலாம். கரெக்டு தான். காந்தாரா இஸ் வர்த் வாட்சிங், காந்தாரா இஸ் வர்த் வாட்சிங், ஸ்பைடர்மேன் இஸ் வர்த் வாட்சிங், கல்கி இஸ் வர்த் வாட்சிங் சொல்லலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம வர்த்தான படம், நீ செலவிடுற அந்த 3 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ வேஸ்ட்டாக போகாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. ஓகே, இப்போது இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். நண்பர்களே, கடைசியில் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு வழக்கமாக நான் ஹோம்ஒர்க் கொடுக்கறது, அது உங்களுக்கு தெரியும், இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வரும். ஹோம்ஒர்க்கை முடிஞ்ச அளவுக்கு அட்டெம்ப்ட் பண்ணி நம்மளோட காமெண்ட் செக்ஷனில் போடுங்க நண்பர்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். புரியுது? தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, புரியுதுல, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை அட்டன் பண்ணி ஹோம்ஒர்க்கில் போடுங்க, சரிங்களா? அது ஒரு நல்ல ப்ராக்டிஸும் கூட. ஓகே ரைட், இப்போ என்ன பண்ணிடலாம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் நண்பர்களே. அது படிக்க தகுந்தது. நம்ம ஏதோ ஒன்று நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒன்று பொத்தாம்பதுவாக சொல்கிறோம் ஜென்ரலாக, அது படிக்க தகுந்தது. அதற்கடுத்து அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறோம், அந்த புத்தகம் படிக்க தகுந்தது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அது படிக்க தகுந்தது எப்படி சொல்லலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லுங்கள், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? அது படிக்க தகுந்தது, அப்போது இட்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் படிக்க தகுந்தது, இட்ஸ் worth reading, it's worth reading, அது படிக்க தகுந்தது.
இட்ஸ் worth ரீடிங். இப்போ அடுத்து நம்ம என்ன வச்சுருக்கோம், அந்த புத்தகம் படிக்க தகுந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட் இஸ் worth ரீடிங் அப்படி சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் worth ரீடிங். இது அப்படியே இங்கே பாருங்கள், தட் புக் இஸ் worth ரீடிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் மாற்றுறீங்க. இந்த இட்டுக்கு பதிலாக தட் புக் அப்படின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் worth ரீடிங், தட் புக் இஸ் worth ரீடிங். இட்ஸ் worth ரீடிங், தட் புக் இஸ் worth ரீடிங். அந்த புக்குக்கு நீங்கள் எந்த பேர் வேணால் வச்சுக்கலாம். ஒரு புக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், வேல்பாரி புக்குன்னு வச்சுக்கலாமே. வேல்பாரி இஸ் worth ரீடிங் சொல்லலாம். வேல்பாரி அப்படிங்கிற புக்கு படிக்கிறதுக்கு செம்ம வர்த்துடா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா வேல்பாரி இஸ் worth ரீடிங். வேல்பாரி இஸ் worth ரீடிங். ஓகே, இந்த இடம் பார்வையிடுவதற்கு செம்ம வர்த் இப்படி நம்ம சொல்லுவோம். இந்த இடம் பார்வையிடுவதற்கு விசிட் பண்ணுறதுக்கு செம்ம வர்த். அது எந்த இடமா வேணால் இருக்கலாம். ஓகே, பாருங்கள், இந்த இடம் பார்வையிடுவதற்கு செம்ம வர்த். இட்ஸ் worth விசிட்டிங். இதுதான் பேசிக்காக நம்ம பழகிக்கணும் ஃபஸ்ட்டு. இட்ஸ் worth விசிட்டிங். அந்த இட் அப்படிங்கிற இடத்துல என்ன சப்ஜெக்ட் வச்சுருக்கோமோ அதை சொல்லணும். ஓகே, இந்த இடமா, அப்போ திஸ் பிளேஸ். ஓகே, திஸ் பிளேஸ் இஸ் worth விசிட்டிங். worth கோயிங்னு சொல்லக்கூடாது. பார்வையிடுதல்னா விசிட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாருங்கள், திஸ் பிளேஸ் இஸ் worth விசிட்டிங். திஸ் பிளேஸ் இஸ் worth விசிட்டிங். ப்ளீஸ் ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ப்ளீஸ் எங்கூட சேர்ந்து என்ன பண்ணுங்கள், அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் பார்க்கலாம். திஸ் பிளேஸ் இஸ் worth விசிட்டிங். திஸ் பிளேஸ் இஸ் worth விசிட்டிங். அந்த திஸ் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு பிடிச்ச எந்த இடத்த வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், அது வாங்குவதற்கு தகுந்தது, அது வாங்குவதற்கு உகந்தது, அது வாங்குறதுனால எந்த உனக்கு லாஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். எது, இந்த ஃபோன். ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிடலாம், அது வாங்குவதற்கு தகுந்தது. அப்போது இட்ஸ் worth buying. இட்ஸ் worth buying. இட்ஸ் worth buying. இப்போது இந்த ஃபோன் வாங்குவதற்கு செம்ம வர்த்து எப்படி சொல்லலாம், காமெண்ட்டில் எழுதுங்க. காமெண்ட்டில் எழுதுங்க. லெட் மீ கிவ் யூ ஹோம்ஒர்க். லெட் மீ கிவ் யூ ஹோம்ஒர்க் நவ் இட் செல்ஃப். எப்போவே உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபோன் வாங்குவதற்கு தகுந்தது, இந்த ஃபோன் வாங்குவதற்கு உகந்தது. எத்தனை பேர் காமெண்ட்டில் எழுதுறீங்கன்னு பார்க்கலாம் கரெக்டாக. சூப்பர் சூப்பர், எக்ஸலண்ட் மேடம், கரெக்டு, வெரி குட் சார், வெரி குட். அவ்வளோதாங்க, ரொம்ப கான்செப்ட் ஈஸியாக முடிஞ்சுது. ஓகே, பாருங்கள், இட்ஸ் worth பையிங். நீங்கள் எழுதின ஆன்சர் திஸ் ஃபோன் இஸ் worth பையிங். கரெக்டு, யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, ரைட். அதை முயற்சி செய்வதற்கு வர்த்தான ஒன்று. டே, இதை ட்ரை பண்ணுறது செம்ம வர்த்துடா, இதை ட்ரை பண்ணுறது செம்ம வர்த்து. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நீ இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருந்த யூபிஎஸ்சிக்கு நீ ட்ரை பண்ணுறது வர்த்தான ஒன்று, பிரச்சனையே இல்லை, வர்த்தான ஒன்று, அதனால் எந்த லாஸும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா பாருங்கள், இட்ஸ் worth trying. இட்ஸ் worth trying. இட்ஸ் worth trying. புரியுதுங்களா? இட்ஸ் worth trying ரொம்ப ஈஸி. தமிழில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது, இங்கிலீஷில் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். இட்ஸ் worth trying. கடைசியாக ஒரே ஒரு சென்டென்ஸ் பாருங்கள், இந்த பிரச்சனையை பற்றி விவாதிப்பது செம்ம வர்த்து. டே, அந்த பிரச்சனையை பற்றி இப்போ விவாதிக்கிறது செம்ம வர்த்து மச்சி. டைம் செம்மையாக போகும், நல்ல நமக்கு நாலேஜும் கிடைக்கும். அந்த மாதிரி சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். பாருங்கள், திஸ் ப்ராப்ளம். ஓகே, திஸ் ப்ராப்ளம் இஸ் worth discussing. டிஸ்கஸ்டிங்னு சொல்லிடக்கூடாது. டிஸ்கஸ்டிங்னா ரொம்ப வெறுப்பாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி மீனிங் மாறிடும். டிஸ்கஸ்டிங் அது வேறு, இது டிஸ்கஸிங். டிஸ்கஸிங். திஸ் ப்ராப்ளம் இஸ் worth discussing. திஸ் ப்ராப்ளம் இஸ் worth discussing. திஸ் ப்ராப்ளம் இஸ் worth discussing. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்டு, அப்புறம் அந்த பர்டிகுலர் திஸ் ப்ராப்ளம், அப்புறம் காரு, ஃபோன், அந்த மாதிரி ஏதோ நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போது நபர்களை வச்சு, ஹீ ஷீட் ஐவி யூதெல்லாம் இருக்குல்ல, அந்த நபர்களை வச்சு இந்த பர்டிகுலர் worth அப்படிங்கிற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணலான்னு இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் நண்பர்களே. எல்லாமே இப்போ மனுஷங்களை பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேச போகிறோம். பாருங்கள்,
அவர் நம்புவதற்கு தகுதியானவர். அவர் நம்புறது வர்த்தான ஒன்றுடா, அவர் நம்புவதற்கு தகுதியானவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிக்கணுங்க. நாம் ஒரு ஆக்ஷனை ஒரு ஆள் மேலே பண்ணுறோம். நல்லா கவனிக்கணும். எப்படி? நாம் ஒரு ஆக்ஷனை ஒரு ஆள் மேலே பண்ணுறோம், அவர் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறாரு. அப்போது நல்லா கவனிக்கணுங்க. இங்கே ஒரு வேலை சப்ஜெக்டாக வரவர் தான் ஆக்ஷனை செய்கிறாரோ அப்படின்னு நினச்சிக்க கூடாது. அவர் நம்புவதற்கு தகுதியானவர் அப்படின்னா அவரை நாம் நம்புகிறோம். நாம் அவர் மேலே ஆக்ஷனை போடுறோம். பாருங்க, அவர், அப்போது ஹீ இஸ் worth trusting அப்படின்னே சொல்லலாம். he is worth trusting. he is worth trusting. அவரை நம்பலாம், அவர் நம்பதற்கு தகுதியானவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவரை நம்புறதுல எந்த ஒன்றுமே வீண் போகாது அப்படிங்கிற மாதிரி மீனிங் வருது. he is worth trusting. he is worth trusting. he is worth trusting. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட சொல்லலாம். உங்களுக்கு லாயலாக ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் அப்படின்னா, you are worth trusting my dear friend. you are worth trusting சொல்லலாம், தப்பு இல்லை. அடுத்து பாருங்க, அவங்களுக்கு உதவி செய்வது வர்த்தான ஒன்று. அப்போ நல்லா கவனிக்கணுங்க. உதவியை நாம் அவங்க மேலே செய்கிறோம், அவங்களுக்கு பண்ணுறோம், அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? நாம் ஆக்ஷனை பண்ணுறோம், அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. இங்கே வரக்கூடிய எல்லாருமே ரிசீவர்ஸ் தான், மறக்கக்கூடாது. ஓகே, பாருங்க, அவர்களுக்கு உதவி செய்வது. அப்போது they are worth helping. they are worth helping. அவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப வர்த்தான ஒன்று. அவங்களுக்கு நீ உதவி செய்கிறதுனால உனக்கு ஒன்றும் குறைபட்டு போகாது, அவங்க ஏமாற்றிட்டு போக மாட்டாங்க, அவங்களுக்கு தேவை இருக்குது, அவங்க பெனிஃபிட் ஆவாங்க. புரியுதுங்களா? they are worth helping. they are worth supporting. they are worth supporting. they are worth helping. புரியுதுங்களா? ஈஸி தான். அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறது வர்த்தான ஒன்று. பயங்கரமான ஹிஸ்ட்ரிடா அவங்களுக்கு. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது வர்த்தான ஒன்று. ரொம்ப சிம்பிள். பாருங்கள், she is worth knowing. அவ்வளோதான். she is worth knowing. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வர்த்தான ஒன்று. அப்பேற்பட்ட ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் பெனிஃபிட். she is worth knowing. she is worth knowing. she is worth knowing. அடுத்து பாருங்கள், உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்வது வர்த்தான ஒன்று மச்சி. நிறைய பேர் இந்த பர்டிகுலர் ஸ்கில்லை சொல்லி தராங்க, ஆனால் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறது செம்ம வர்த்து. செம்ம வர்த்து. ₹1 கூட வீணாகாது, கொடுக்குற காசு வீணாகாது. உங்கள்கிட்ட படிச்சுக்கிறது செம்ம வர்த்து அப்படின்னு நீங்கள் யாராச்சும் சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன், யூ ஆர் worth. யூ ஆர் worth யாருக்கிட்ட இருந்து? அவங்கக்கிட்ட இருந்தா. அப்போ யூ ஆர் worth லேர்னிங் ஃப்ரம். இந்த ஃப்ரம் அப்படிங்கிற வார்த்தை போடணும். யூ ஆர் worth லேர்னிங் ஃப்ரம். யூ ஆர் worth லேர்னிங் ஃப்ரம். உன்னிடமிருந்து கற்றுக்கொள்வது சிறந்தது. உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறது ரொம்ப வர்த்தான ஒன்று. புரியுதுங்களா? 1000 கடை இருக்கலாம், உன் கடையில் வாங்குறது செம்ம வர்த்தான ஒன்று. இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ரைட். பாருங்கள், யூ ஆர் worth லேர்னிங் ஃப்ரம். யூ ஆர் worth லேர்னிங் ஃப்ரம். கடைசியாக ஒன்று, என்னை ஃபாலோ பண்ணுறது வர்த்தான ஒன்று தான். என்னை ஃபாலோ பண்ணுறது வர்த்தான ஒன்று. நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம், நான் ஃபாலோ பண்ண தகுதியானவன் அப்படின்னு யாரோ நீங்களே நாளைக்கு ஒருத்தர் சொல்கிறீங்கன்னா நீங்கள் இந்த சென்டென்ஸை சொல்லலாம். பாருங்கள், ஐ am worth following. பாருங்கள், ஐ am worth following. ஐ am worth following. நீங்கள் ஒரு கடவுளை சொல்கிறீங்க, அந்த கடவுளை ஃபாலோ பண்ணுறது செம்ம வர்த்துடா, உனக்கு மன அமைதி கிடைக்கும், உனக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த கடவுளை, ஓகே, காட் இஸ் worth following. ஓகே, தட் காட் இஸ் worth following. ஏதோ ஒரு கடவுளை சொல்கிறீங்க, அந்த கடவுளை கூட நீங்கள் வச்சு இங்கே சொல்லலாம். சென்டென்ஸு கரெக்டாக அப்ளிகபிள் ஆகும், மீனிங் வரும். ஓகே, இங்கே நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன், என்ன ஃபாலோ பண்ணுறது வர்த்தான ஒன்று. ஐ எம் worth following. ஐ எம் worth following. புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ஈஸிங்க. அப்போ பொருட்களை வைத்து சொல்லும் பொழுது முன்னாடி சொல்லி கொடுத்த அந்த ஸ்ட்ரக்சரையும், நபர்களை வைத்து சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த நபர் அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வரும், கன்ஃபியூஷன்ஸ் வரும். கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக மிஸ்டேக்ஸ் வரும். புரியுதுங்களா? தெளிவாக கற்றுக்கோங்க. ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் சூப்பரான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு வர்த்தான ஒன்று.
கற்றுக்கிறதுக்கு வர்த்தான ஒன்று. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.